guys, welcome back to another video. இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்டடி vlog பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போகிறேன், லைக் a day in my life vlog மாதிரி பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், யூ ஹேவ் டு பிளான் our day. இன்னைக்கு வந்து டேட் வந்து 5/3/2024. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. That is 9 to 11 governance class, and then evening we have our optional class from 6:30 to 8:30. So we have to plan accordingly. First வந்து இந்த 9 to 11 class வந்து ஒரு 2 hours போயிடும். ஸோ எனக்கு அப்கமிங் டெஸ்ட் வந்து ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபியில் வந்து நான் ஆல்ரெடி கிளைமேட்டாலஜி பார்ட் வந்து போன வீடியோவில் படித்தேன் இல்லையா, ஸோ அதோட கண்டினியூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் ஜாகிரஃபி இருக்குது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக பிளேஸ்லாம் இருந்தது நியூஸில், அதோட மேப் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கணும். ஸோ எனக்கு வர மண்டே வந்து டெஸ்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டு படிக்கணும். அண்ட் தென் ஜான் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது. நான் எல்லாமே படிக்கிறேன், ஆனால் மறந்து போயிடுது. தட் இஸ் மை வீக்னஸ். மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ்க்கு இது ஒரு வீக்னஸ் தான், பட் எனக்கு வந்து இது ஒரு மேஜர் வீக்னஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 9 to 11 வந்து கவர்னன்ஸ் கிளாஸ் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து 11 to 1 நம்ம வந்து இந்த செஷனை வந்து 2 hours பேலன்ஸில் கிளைமேட்டாலஜி பார்த்து முடிக்க ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் தென் 1 to 2 CSAT ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் இன்னைக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் 3 வரைக்கும் எப்படியும் லஞ்ச்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ 3 to 5 I'm going to revise current affairs. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எழுதி வச்சிருக்க நோட்ஸு, பட் ரிவைஸ் பண்ண டைம் இல்லைன்னு கிடையாது, ரிவைஸ் பண்ணலை. ஸோ அதை வந்து நான் இங்கே ரிவைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 5:30 இதுக்கு அப்புறம் உள்ளது வந்து 6:30 to 8:30. as I said earlier, we have our optional class. ஸோ ஆப்ஷனல் ஒரு 2 hours போயிடும். நைட் வந்து ஒரு 10:30 11 வரைக்கும் நம்ம இன்னைக்கு படிக்கலாம். ஸோ 8:30 to 9:30 சாப்பிட்ற டைம் எடுத்தால் கூட ஃப்ரம் 9:30 to 11 you have 1.5 hours. that time PYQ பார்க்கலாம், ஜாகிரஃபியோட PYQ ஃப்ரம் கிளைமேட்டாலஜி பார்ட். ஸோ இந்த 5 to 6:30 என்ன நடக்கும்னு தெரில. 5 to 6:30 சும்மா எழுதி வைப்போம். பண்ணுறோமோ இல்லையோ நம்ம வந்து ஒரு பிளான் போட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மள ஒரு கரெக்டான பார்த்து கொண்டு போகும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதனால நம்ம வந்து பிளான் போடணும். ஸோ 5 to 6:30 வந்து அப்போ என்ன படிக்க முடியும் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை பிளான் ஃபார் டுடே. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க? பிகாஸ் வி ஹாவ் ஒன்லி 90 days லெஃப்ட் வித் அஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பிளான் போட்டு படிக்க ஆரம்பிங்க. டெஃபினெட்லி இந்த இயர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க படிக்கலாம். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து கவர்னன்ஸ் கிளாஸ் வந்து 11 to 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரம் 9 to 11 நம்ம வந்து ஜாகிரஃபி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாகிரஃபி எனக்கு சொன்ன மாதிரி கிளைமேட்டாலஜி மிச்சம் இருக்குது, அதை உட்காந்து படிக்கணும். இப்போது கிளாஸ் நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து 8:50. ஸோ எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு தான் வந்து உட்காந்தேன். சரி இன்னொரு 10 minutes இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 minutes என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் மெம்பர் கண்ட்ரீஸில் இருக்கும். லைக் பிம்ஸ்டெக், சார்க்கு, G7, அதுக்கப்புறம் குவாடு, SCO நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி ஒட்டி வச்சுருக்கேன். அதான் நான் இவ்வளோ நேரம் அந்த 10 minutes பண்ணேன். ஸோ இப்போ 9 o'clock பார்த்தா திடீர்னு வந்து கிளாஸ் வந்து 11 to 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஜாகிரஃபி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஜாகிரஃபியில் ரொம்ப பிடிச்ச பார்ட் லைக் நிறைய இருக்குல்ல, கிளைமேட்டாலஜி, இந்தியன் ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் வேர்ல்டு ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ வந்து அதில் எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஜாகிரஃபி பிடிக்கும், பட் நிறைய வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கான்செப்டுவலாக இருக்கும். சிலது நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கொஷின்ஸ் ஆன்சர் வந்து தப்பாக பண்ணிடுவேன். மறுபடியும் படித்தா சரியாயிடும்.
கிளாஸ் 11 o'clockனு சொன்னாங்க. நான் சும்மா ஒரு லிங்க்குள்ளே ஒரு 10:45க்கு போய் பார்த்தா சார் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பாதி பேஜ் கிட்டே எடுத்துட்டாங்க. அந்த பாதி பேஜ் மட்டும் விட்டுட்டு மிச்சது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 1க்கு கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ லைட்டாக உங்களுக்கு கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இதெல்லாம் கிளாஸ் முடிச்சுட்டு கட் பண்ணி கொடுத்துருக்கேன். அம்மா வந்து இனிமேல் எந்திரிச்சு சமைச்சிருவாங்க. ஸோ நம்ம இப்போ போயிட்டு ஜாகிரபி படிக்கலாம். அன்னைக்கு வந்து நான் கிளைமேட்டாலஜி படிக்கும்போது ஓஷானிக் சர்க்குலேஷன், அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர் அதெல்லாம் முடித்தேன். இங்கே வந்து டெம்பரேச்சர், இன்சுலேஷன் அண்ட் ஹீட் பட்ஜெட் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதை முடிச்சுட்டு வி ஹாவ் என்னென்ன சாப்டர் இருக்குது, பட்ஜெட்டு, இன்சுலேஷன், டெம்பரேச்சரு, அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் பெல்ட், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பெல்ட், அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன், சில டாபிக்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப கான்செப்சுவலான ஏரியா, வி ஹாவ் டு ரீட் ப்ராப்பர்லி. ஸோ என்னோட 9 to 11 கிளாஸ் கேன்சல் ஆகிடுச்சுல. அதுக்கப்புறம் வந்து அந்த டைமில் டெஸ்ட் டிஸ்கஷன் வச்சாங்க. பட் நான் அதை அட்டன் பண்ணலை. ஏன்னா நான் அந்த டெஸ்ட்டே அட்டன் பண்ணல. அதனால நான் அந்த டிஸ்கஷன் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த டைமில் உட்காந்து ஜாகிரபி படித்தேன், ஆஸ் யூ ஆல்ரெடி சீ இந்த வீடியோ. அதுக்கப்புறம் 11 to 1 கிளாஸ் இருந்துச்சு, அதை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் வெஜ்ஜெலாம் கட் பண்ணி கொடுத்துட்டு டைம் 1:05 ஆகுது. மறுபடியும் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக கிளாஸு அது மாதிரி இதனால கொஞ்சம் போர் அடிக்குது. ஏதாச்சும் பாட்டு பாடிட்டு அப்புறமா வந்து படிக்கலாம். நான் ஒரு பாட்டு பார்த்தேன் ரீசெண்டாக, ஒரு யூடியூப்பில் வந்து ஒருத்தவங்க பாடிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நானும் அதை ட்ரை பண்ணுறேன். யாரோ என் காதலில் வாழ்வது யாரோ, உன் கனவினில் நிறைவது யாரோ, என் சலனங்கள் தீர்த்திட வாராயோ, ஏனோ என் இரவுகள் நீள்வது ஏனோ, ஒரு பகல் என்னை சுடுவது ஏனோ, என் தனிமையின் அவஸ்தைகள் தீராதோ, காதல் தர நெஞ்சம் காத்து இருக்கு, காதலிக்க அங்கு நேரமில்லையா, இலையை போல் என் இதயம் தவறி விழுதே. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சி நிறைவடைந்தவுடன் நாம் படிக்கிற வேலையை ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் இதுதான் நமது முக்கியமான வேலை. இப்போ வந்து ஐ வில் ஸ்டார்ட் வித் டெம்பரேச்சர், இன்சுலேஷன் அண்ட் ஹீட் பட்ஜெட். ஸோ லெட்ஸ் ரீட். என்னடா இந்த பொண்ணு படிக்காமல் எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிட்டு சமைச்சிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து பிரேக் எடுக்கிற டைமில், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ இந்த மாதிரி டைம்லலாம் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடுவேன். பாடுறது அப்படின்றது வந்து எனக்கு எல்லாமே அதுதான். எப்படி சொல்கிறது, நான் வந்து முறையாக பாட்டு எங்குமே கற்றுக்கல, கேட்டு பாடுவேன். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட்டு. பட் வந்து நான் அம்மாட்ட வந்து பாட்டு கிளாஸ் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க நீ நல்லா படித்து மார்க் வாங்கினீங்கன்னா நான் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட பாட்டு கிளாஸே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேரவே இல்லை. பட் எனக்கு பாடுறது சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ whenever I feel low or demotivated, I started singing. ஸோ வந்து அது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அம்மா வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வாழைக்காய் மட்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுப்பாப்பா, இது வந்து ரொம்ப நெடி இது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான சில்லி பவுடர்ஸ் எல்லாம் வந்து ஒத்துக்காது. ஸோ இது மட்டும் நான் எப்பயாவது கேட்டால் நான் செஞ்சு கொடுப்பேன், ஹெல்ப் பண்ணுவேன். நானும் எல்லாரும் மாதிரியும் வந்து நிறைய வேலைலாம் கொடுத்தா எனக்கு படிக்கிற வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து படிப்பேன். பட் சம்டைம்ஸ் அவங்களுக்கு முடியல, இல்லை ஏதாவது ஒரு வேலை பண்ணால் அவங்களுக்கு முடியாமல் போய்ட்டு ஜெனியூனாக இருக்கும்போது நான் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம சாப்பிட்டுட்டு தான் போய் உட்காந்து படிக்கணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. காலைல ஒரே ஒரு தோசை சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடலை. நான் வந்து ஸ்கூல் படிக்கிறதெல்லாம் வந்து செம்மையாக வேலை பார்ப்பேன். எப்படின்னா நாங்கள் வந்து ஊரில் ஸ்வீட் கடை வச்சுருந்தோம். என்னோட நேட்டிவில் ஒரு சின்ன ஸ்வீட் ஷாப் வச்சுருந்தோம். ஸோ அந்த ஸ்வீட் ஷாப்பில் வந்து நான் தான் வீட்டுக்கு சின்ன பொண்ணு அப்படின்றதுனால வந்து மோஸ்ட்லி எல்லா வேலையும் நம்ம வெளி வேலையெல்லாம் நான் தான் பார்ப்பேன். அக்கா வந்து வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. பட் இந்த வெளில போய் ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டு வர்றது, மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறது நின்றுட்டு, அதுக்கப்புறம் கடையில் போயிட்டு ஸ்வீட் போடுறதெல்லாம் அடுக்கி வைக்கிறது, ட்ரெயெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி அப்புறம் அடுப்பு வைக்கிறதுக்கு வந்து மரத்தூள் வைக்கும். அப்போல்லாம் அந்த பெரிய அடுப்பு இருக்கும் ஸ்வீட் போடுறதுக்கு. ஸோ அந்த மரத்தூள் வந்து அள்ளிட்டு வந்து வர்றது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பேன். மொதல் நாளே இப்போ இன்றைக்கி வந்து ஸ்வீட் செய்கிறாங்கன்னா மொதல் நாளே வந்து நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வைக்கணும், லைக் சில ஸ்வீட்ஸுக்கெலாம். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வைக்கிறது எப்போ நான் 9th 8th படிக்கிறப்பயே வந்து இதெல்லாம் பண்ணுவேன். ஸ்வீட் போடுற அன்றைக்கும் அதே மாதிரி வந்து மோஸ்ட்லி எனக்கு அன்றைக்கி ஃபுல் டே ரெஸ்ட்டே இருக்காது, எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும்.
அப்போலேருந்தே அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வீக்காக இருக்கிறதுனால நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அக்கா வந்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லா வேலையுமே பார்த்துருவாங்க. நான் வந்து எக்ஸல் வச்சுருப்பேன். எக்ஸல் 2000 போட்டு ஒரு எக்ஸல் வச்சுருப்பேன். 7th 6th படிக்கிறேன் அந்த எக்ஸல் வைப்பேன். ஸோ அந்த எக்ஸல் தான் எனக்கு வந்து கடவுள் மாதிரி எல்லா இடத்துக்கும் அந்த எக்ஸல் எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன். இப்போ வந்து நம்ம சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு காம்பேக்டாக லைஃப் வாழ ஆரம்பிச்சிட்டோமா. ஸோ அந்த அளவுக்கு இப்போ வேலை பார்க்க முடியல, சத்தியமாக முடியாது இனிமேல் அந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு. ஏன்னா உடம்பு நிறுத்து போயிடுச்சு. எங்கள் வீடே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூரை வீடு. அது வந்து நம்ம இப்போ இருக்க மாதிரி டைல்ஸு மாப் போடுறதெல்லாம் பண்ண முடியாது. ஃபுல்லாக தண்ணியை குடத்துல தூக்கிட்டு வந்து ஊற்றி கழுவி விளக்கமாக வச்சு தேய்ச்சி அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணோம். இப்போ ஸ்வீட் போடுறாங்கன்னா அந்த அடுப்பெல்லாம் வந்து சாணி போட்டு முழுவாங்க. எத்தனை பேர் தெரியுறதில்ல. சாணி போட்டு தேய்ச்சி அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா பண்ணுவாங்க. நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். வந்து நிறைய வேலை இருந்துகிட்டே இருக்கும் அப்போலாம். இப்போ வந்து இருக்க வேலையை பார்க்க முடியல. சமைச்சு சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணணும், அதுவே முடியலன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜென்ரேஷன்லாம் இன்னும் வந்து உடம்பு வீக் ஆகிடுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்களோட சின்ன வயசுல நடந்த ஏதாவது ஸ்டோரிலாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், சாம்பார், வாழைக்காய், அப்புறம் வந்து கொத்தரங்காய் தான் சாப்பாடு. எப்படி தூங்குற மாதிரி தத்ரூபமாக நடிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இப்படி தான் எனக்கு தூங்கணும்னு தோணுச்சு. நான் வந்து ஒரு 2 o'clock போல் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். தூங்கணும் போல் இருந்துச்சு. அதனால் போய் பெட்டில் சும்மா அப்படியே படுத்துருந்தேன். படுத்துட்டு நானே தான் அந்த வீடியோவும் எடுத்தேன். இப்படிலாம் தூங்கணும்னு ஆசை, பட் தூங்க முடியல. மறுபடியும் 3 o'clock நம்ம ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு எழுந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ now the time is 3 o'clock. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் CSET. ஸோ நான் வந்து 1 to 2 CSET எழுதினேன். பட் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி தான் டைம் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைம் போயிடுச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ 3 o'clock ஆகுது. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் CSET. CSETல வந்து PYQ சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த தீஷா பப்ளிகேஷன்ஸோட PYQ எடுத்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து நான் இடையில கொஞ்ச நாளாக CSET வந்து ப்ராக்டிஸே பண்ணாமல் விட்டுட்டேன். போன வீடியோவில் கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணல, ஏன்னா நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ மறுபடியும் எடுத்து இதே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்புறம் மேக்ஸ்லாம் போடும்போது ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு ஸ்பீடு. ஸோ மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தோணுச்சு நம்ம வந்து எந்த ப்ராக்டிஸும் இல்லாமல் போனால் CSET பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக 2022ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 hours டைம் செட் பண்ணிவிட்டு நானாகவே வந்து கொஷின் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 questions கிட்ட அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ நம்ம வந்து CSET பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 30 கொஸ்டின் கரெக்டாக போட்டோம்னா நம்ம பாஸ் ஆகிடலாம் அந்த எக்ஸாம். பட் அந்த 30 கொஸ்டினை கரெக்டாக சூஸ் பண்ணுறது தான் இங்கே சேலஞ்சு. ஏன்னா நம்ம தெரியும் அப்படின்னு சொல்லி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நிறைய அட்டன் பண்ணுவோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது தப்பாயிடும். இந்த மாதிரி தான் எனக்கு நான் வந்து மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு 21 அட்டன் பண்ணேன். அதில் வந்து 6 வந்து தப்பு. ஸோ 21ல் வந்து 6 தப்பு அப்படின்னும்போது 15 கொஷின்ஸு அதில் வந்து நம்ம மார்க் மைனஸ் பண்ணி போட்டால் 20 சம்திங் தான் வருது. இந்த மாதிரி வந்து அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு பிளான் போட்டால் வழக்கம் போல் அது ஒன்று நடந்துருச்சு. எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து CSETோட ஒரு PYQ எடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தான் வந்து நம்ம கரெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி தோணுச்சு CSETல. ஸோ ஐ டிசைடட் டு டேக் அ டெஸ்ட். ஸோ 2022ஓட கொஷின் பேப்பர் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா அதில் வந்து 21 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணேன். அதில் வந்து 6 தப்பு. எப்படின்னா எனக்கு இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ஆப்டிடியூடில் கொஞ்சம் தப்பாகுது. அதை வந்து இன்னொரு 1 hour வந்து எடுத்து மிச்சம் உள்ள ஒரு 40 கொஷின்ஸில் 21 அட்டன் பண்ணேன். ஸோ இன்னொரு 40 கொஷின்ஸ் இருக்குது. வி ஹாவ் டு அட்டன் தட் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் அட்டன் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து ஆப்ஷனல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஐ அட்டெண்டட் ஆப்ஷனல் கிளாஸ் அண்ட் தென் ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் இருந்துச்சு, அதையும் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து டைம் 9 o'clock ஆகுது. ஸோ நம்ம டைம் டேபிள் படி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா டைம் டேபிள் வேறு போட்டு கடவுளை இப்போ வந்து நம்ம கிளைமேட்டாலஜியோட PYQ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். பட் நான் இன்னைக்கு கிளைமேட்டாலஜியும் முடிக்கல. கரெக்டாக பிளான் போட்டது நடந்தால் தான் ஆச்சரியம், நடக்கலைன்னா ஆச்சரியம் கிடையாது. ஸோ நம்ம படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் போய் சாப்பிடணும், செம்மையாக பசிக்குது. நைட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து உட்காந்து படிக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். And if you found any fault in my video, do let me in the comment below.
and if you like this video, do like, share and subscribe to my channel. See you in the next video. Bye, and prepare well for your exam. All the very best.